ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப நம்ம நவம்பர் மாத பொது பலன்கள் திருக்கணித முறைப்படி பார்ப்போம். இப்ப சனி பகவான் எங்க இருக்கிறாரு அப்படின்னா மீனத்துல. சனி பகவான் மீனத்துல புரட்டாதி நாலாம் பாகத்துல, அதாவது வக்ர நிலையில இருக்கிறாரு இப்போதைக்கு. அதுக்கப்புறம் குரு குரு உச்சமா இருக்கிறாரு கடகத்துல. குரு உச்சமடைகிறாரு, உச்சமா இருக்கிறாரு. அதே மாதிரி ராகு கேதுக்கள், ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் இருப்பாரு. அதே மாதிரி சூரியன் 15 நாள் துலாம்லையும், மீதி 15 நாள் விருச்சக ராசியில குருவோட பார்வையிலும் இருக்கிறது ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி செவ்வாய் 30 நாளும் விருச்சகத்துல தான் இருப்பாரு, விருச்சக வீட்டுல இருப்பாரு. அதே மாதிரி சுக்கிரன் மாதத்துல முதல் 2 நாள் மட்டும் நீச்ச நிலைமையில இருப்பாரு. அதுக்கப்புறம் 24 நாள் தன்னோட சொந்த வீடான துலாம் ராசியில 24 நாள் இருப்பாரு. அதுக்கப்புறம் 4 நாள் விருச்சகத்துல இருப்பாரு. புதன் 24 நாள் பிற்பகுதி 24 நாள் புதன் விருச்சகத்திலையும், ஒரு 6 நாள் ஆரம்பத்துல ஒரு 6 நாள் மட்டும் வக்ர நிலையில துலாம் வீட்டுல இருப்பாரு. இதுதான் இந்த மாதத்தோட கிரக பலன்கள் கோச்சார ரீதியா. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பருக்கும் கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான துல்லியமான பலன்களை பார்ப்போம். துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசியோட ராசிநாயகன் சுக்கிரன் முதல் 2 நாட்கள் மட்டும் நீச்ச நிலையில, அதாவது கன்னி வீட்டுல புதனோட வீட்டுல நீச்ச நிலையில இருப்பாரு. அதுக்கடுத்து 24 நாள், 24 நாள் உங்க ராசியிலேயே, துலாம் ராசியிலேயே 24 நாள் இருக்கிறது உங்களுக்கு தனி சிறப்பு. சுபராகி உங்க ராசிநாதனே உங்க ராசியில இருக்கிறது உங்க அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே உயரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளை இந்த மாதம் கொடுக்குங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு நல்ல விசேஷம்தான். இருந்தாலும் உங்க 2ஆம் இடத்தை உச்ச குரு பாக்குறாரு. 2ஆம் இடம் தான் பொருளாதார முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய இடம். வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். யாருக்காவது வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த வாக்கு பலிதமாகக்கூடியது. அதாவது கடன் வாங்கியிருப்பீங்க, இந்த காலகட்டத்தில் கொடுக்குறேன்னு சொல்லுவீங்க, அதை கொடுக்க முடியாம போகும் இல்லையா, அந்த தன்மையெல்லாம் மாறி நீங்க கொடுக்குறேன்னா இந்த டைம்ல கொடுக்குறேன்னா அந்த டைம்ல கரெக்டா கொடுக்கக்கூடிய காலகட்டங்களா இது உங்களுக்கு அமையும். அதே மாதிரி 2ஆம் இடம் குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம். ரொம்ப நாளா குடும்பம் அமையல, இல்ல குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது, போன மாசம் வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்ததுன்னா இந்த மாசத்துல இருந்து அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்புகள். அதே மாதிரி குடும்பம் அமைனா என்ன, திருமணம் ஆகக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி உங்க 3ஆம் இடம் சனியோட பார்வையில இருக்கிறாங்க. இளைய சகோதரிகள்னால கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கதான் செய்யும். அதை பொறுமையா கடந்து போங்க. அதே மாதிரி உங்க 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. 4ஆம் இடம் தாய் வீடு, வாகனம், கல்வின்னு சொல்லுவோம். மாணவர்கள் கல்வியில ஒரு படி மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல நல்லபடியா இருக்குது. அதே மாதிரி தாயால் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கிடைக்கும். தாய் வழி சொத்து ஏதாவது உங்களுக்கு வரணும் என்ற அமைப்பு ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்துல அந்த மாதிரி அமைப்புகள், தாய் வழி சொத்துகள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி வாகனம், ரொம்ப நாளா கையில காசு கட்சிக்க பிடிச்ச வாகனம் வாங்க முடியல அப்படின்ற அமைப்புகள்லாம் மாறும். கண்டிப்பா பிடித்த மாதிரி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி வீடு கையில காசுக்கு வச்சிருக்கேன், ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன், வீடு பிடிச்ச மாதிரி, மனசுக்கு பிடிச்ச மாதிரியே வீடு அமையல, அந்த மாதிரி அமைப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல வீடு அமையக்கூடிய, மனதிற்கு பிடித்தமான வீடு அமையக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல நல்லபடியா இருக்குதுங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு குறைதான். ஆனாலும் அந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. என்ன கருத்து சிறு கருத்து வேறுபாடுகள் மட்டும் இருக்கும்.
குழந்தைகள் உங்க பேச்சை கேட்காம நீங்க அவங்கள புரிஞ்சிக்க முடியாத தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்துல இருக்கும். அதை பார்த்து கவனத்துல எடுத்துட்டு கடந்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு குருவோட வீட்டுல. குரு பார்வையில இருக்கிறது தான் இன்னொரு விசேஷம். 6ஆம் இடத்துல கடன்னா தீரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். கடன் வாங்கிட்டு இருப்பீங்க, ரொம்ப நாளா வட்டி கட்டிட்டு இருப்பீங்க. அந்த கடன்கள்லாம் தீரக்கூடிய அமைப்புகளை சனி பகவான் கொடுப்பாரு. 6ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் கண்டிப்பா கடன் தீரக்கூடிய அமைப்புகளை கொடுப்பாரு. அதே மாதிரி ஏதாவது நோய், உடல்ல ஏதாவது நோய் உபாதைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் தீரக்கூடிய அமைப்புகள், சரியாகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா இருக்குதுங்க. அதே மாதிரி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை சுக்கிரனோட பார்வை இருக்கிறதுனால கணவன் மனைவி ஸ்தானம், கலத்திர ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், தொழில்துறை பார்ட்னர் ஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும். அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்னா 2ஆம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கறதுனால 7ஆம் இடத்துலயே 7ஆம் இடத்தை சுக்கிரனும் பார்க்கிறார். ராசிக்கு 7 சுக்கிரனும் பார்க்கறதுனால கலத்திர காரகனாகி சுக்கிரன் 7ஆம் இடத்தை கலத்திர ஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பா திருமண வாய்ப்புகள்லாம் நல்லாவே இருக்குது. திருமணம் கண்டிப்பா நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சப்போஸ் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த காலகட்டத்துல உறுதியாகும். அதாவது நிச்சயம்னு சொல்லுவோம்ல, அந்த நிச்சயம் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி நண்பர்கள் உடனான சுமூகமான பொருளாதார பரிவர்த்தனை, அவங்க மூலயமா ஒரு அனுகூலங்கள், ஆதாயங்கள், நண்பர்களுடைய உதவி கிடைக்கும். ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு ஹெல்ப்பே பண்ண மாட்டேன்றாரு, நண்பர் நல்ல நிலையில தான் இருக்கிறாரு, இருந்தாலும் அவரு நமக்கு உதவ மாட்டேன்றாருன்ற ஒரு மனப்பான்மையெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மாறக்கூடிய தன்மைகள். அதாவது உங்களுக்கு நண்பர்கள் உதவி செய்வார்கள். அந்த அமைப்புலாம் நல்லா இருக்குது. அதே மாதிரி 8ஆம் இடம் செவ்வாயோட பார்வை தான் இருக்குது. குரு பார்த்த செவ்வாய் தான். அதாவது செவ்வாய் குருமங்கள யோகத்தோட இருக்கிற செவ்வாய் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால தடை தாமதத்தெல்லாம் நீக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். திருமண தடைகளை நீக்குவாரு. ஏதாவது வீடு கட்டிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு போகுது, காசு இல்லை, ஏதாவது மெட்டீரியல் இல்லை ஆளு கிடைக்கல, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் நீங்கக்கூடிய தடைகள்லாம் நீங்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குதுங்க. அதே மாதிரி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம் சொல்லுவோம். இயல்பா இருக்குதுன்னா தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் கிடைக்கும். தந்தைக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா, உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்துல சரியாகக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்துல உண்டு. அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உண்டு. தந்தையால் வந்தவர்கள், சித்தப்பா பெரியப்பா, தந்தைனால அவங்க சொந்தம், அந்த மாதிரி அமைப்புகள், சித்தப்பா பெரியப்பா மார்களோட உதவிகள், அனுகூலங்கள்லாம் கிடைக்கும், நல்லபடியா கிடைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி 10ஆம் இடத்துல உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமா இருக்கிறாரு. 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லுவோம், ஜீவனஸ்தானம். அதெல்லாம் அருமையா இருக்கும். தொழில்கள்லாம் வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்புகள் இருக்கும். தொழில்ல ஏதாவது முதலீடுகள் போடக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வரும். அந்த தொழில்கள் மென்மேலும் பெருகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க வியாபார நோக்கத்தோட தான் எதா இருந்தாலும் அணுகுவாங்க. வியாபாரம் பண்றதுக்கு தான் அவங்களுக்கு பிடிக்கும். அதாவது தொழில் பண்றதுக்கு தான் பிடிக்கும். வேலை செய்யறதுக்கு அந்த அளவுக்கு மனசு ஏத்துக்காது. அந்த மாதிரி அமைப்புகள் தான் துலாம் ராசிக்காரங்க பொதுவாகவே இருப்பாங்க. அந்த அமைப்புகள்லாம் தொழில் முன்னேற்றவங்களாம் நல்லபடியா இருக்கும். லாபஸ்தானம் 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். லாபஸ்தானத்துல கேது இருக்கிறது ஒரு குறைதான். ஆனா லாபத்தை கொஞ்சம் 100 ரூபா வர வேண்டிய இடத்துல ஒரு 80 ரூபா தருவார். அந்த அளவுக்கு தான் கேது பகவான் கொடுப்பாரு. அந்த பெருசா பாதிப்புகள் இல்லை 11ஆம் இடத்துக்கு. அதே மாதிரி 12ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்குது. சனியோட பார்வை இருக்குன்னா என்ன அப்படின்னா கொஞ்சம் சிறு சிறு உடல் உபாதைகள், விரயங்கள். அதாவது 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம் சொல்லுவோம், விரயஸ்தானம் சொல்லுவோம். சனி பார்வையினால விரயங்கள் தடுக்கப்படும். சரியா? விரயங்கள்
தடுக்கப்படும். சிறு சிறு உடல் உபாதைகள் தான் வரும். பெருசா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி பாதிப்புகள்லாம் எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கியம்லாம் நல்லா இருக்கும். நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. தசாபுக்தி அடிப்படையில், அதாவது ஜனனகால ஜாதகத்துல துல்லியமா தசாபுக்தி அடிப்படையில சொல்லலாங்க. கீழே நம்ம நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணிக்க. நன்றி, வணக்கம்.